பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் 22ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினத்தன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் மழைநீர் சேகரித்தல், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல் உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் குறித்தும் விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றி செயல்படுத்த வேண்டும் என்றும், கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆன்லைன் ரம்மி வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வரும் 21ஆம் தேதி வரை கால அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த வகுக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பிளே கேம்ஸ் எக்ஸ்பர்ட் பிளேயர்ஸ் சங்கம் உள்ளிட்டவை சார்பில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக பதிலளிக்க ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய மாநில அரசுகள் கால அவகாசம் கேட்கப்பட்டதால் அந்த கோரிக்கையை ஏற்று பதில் மனு தாக்கல் செய்ய வரும் 21ஆம் தேதி வரை கால அவகாசம் கொடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கு விசாரணை வரும் 17ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். வேங்கை வயல் வழக்கு விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வேங்கை வயலில் குடிநீர் மேல் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆனால் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் மீதே குற்றச்சாட்டு கூறப்படுவதாகவும், குற்றப்பத்திரிகை ரத்து செய்ய வேண்டும் என்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் 3 பேரும் ஆஜராகினர். அவர்கள் 3 பேரும் குற்றப்பத்திரிகை நகல் கோரியும் ஜாமீன் கோரியும் மனு தாக்கல் செய்திருந்தனர். வழக்கை விசாரித்த புதுக்கோட்டை 2வது நீதிமன்றம் வரும் 20ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது. பிடிஆர் தியாகராஜனின் மகன் மும்மொழி சொல்லிக் கொடுக்கும் பள்ளியில்தான் படிக்கிறார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து அமைச்சர்களின் குழந்தைகளும் 3 மொழி சொல்லிக் கொடுக்கும் பள்ளிகளில்தான் படிக்கிறார்கள் என்றும், தமிழகத்தில் தமிழ் மொழியை விட ஆங்கில மீடியத்தில் தான் அதிகம் பேர் படிக்கிறார்கள் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதனால் தமிழ் மீடியம் 27% வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும், தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அமைச்சர்கள் பிடிஆர் மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் இது பற்றி சிந்திக்காதது ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். டாஸ்மாக் தலைமையகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை மீண்டும் சோதனை நடத்தி இருப்பது தமிழகத்தில் அடுத்த கட்ட பாஜக அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி அளித்து பாஜகவில் சேர்க்கும் முயற்சி இது என்ற குற்றச்சாட்டையும் அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கின்றனர். அவர் பாஜகவில் இணைந்தால் அவருக்கு மாநில தலைவர் பதவி அளித்து கொங்கு மண்டல தொகுதிகளை அவர் மூலம் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெல்வதே பாஜகவின் திட்டம் என்றும் சொல்லப்படுகிறது. பாஜக தமிழ்நாட்டுடன் ஒப்பிடும்போது வட மாநிலங்கள் 40 ஆண்டுகள் பின்தங்கியுள்ளதாக துரை வைகோ தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் தாங்கள் கூறும் சில மாற்றங்களை செய்தால் அதில் கையெழுத்திடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும், ஆங்கிலம் படித்ததால் தான் தமிழர்கள் உலகம் முழுவதும் கோலோச்சி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே குழந்தைகளுக்கு இருமொழி போதுமானது என்றும் துரை வைகோ கூறியுள்ளார். வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் இணைப்பை தேர்தல் ஆணையம் கட்டாயமாக்கியுள்ளது. சில மாநிலங்களில் பலருக்கும் ஒரே வாக்காளர் அட்டைகள் இருப்பதாக அண்மையில் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கடந்த 4ஆம் தேதி மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனையின் போது வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார், செல் ஆகியவை இணைக்க நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பேரறிஞர் அண்ணா உயிரோடு இருந்திருந்தால் மும்மொழி கொள்கையை அவர் ஆதரித்திருப்பார் என டிடிவி தினகரன் பேசியுள்ளார். ஹிந்தியை தீவிரமாக எதிர்த்து ஆட்சி அதிகாரம் பெற்ற அண்ணா குறித்து
டிடிவி தினகரன் இவ்வாறு பேசியிருப்பதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மும்மொழி விவகாரத்தில் கடந்த சில நாட்களாக பாஜகவிற்கு ஆதரவான கருத்துக்களை டிடிவி தினகரன் கூறி வருகிறார். இந்த சூழ்நிலையில் அண்ணா தற்போது இருந்திருந்தால் மும்மொழி கொள்கையை அவர் ஆதரித்திருப்பார் என கூறியிருப்பது விவாத பொருளாக மாறியுள்ளது. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தர்மபுரி ஆகிய வட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, குமரி ஆகிய தென் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. சென்னையில் நேற்று மழை பெய்த நிலையில் இன்று காலையும் மேகமூட்டம் காணப்பட்டது. ஆனால் மழை பெய்யவில்லை. தனது 25வது படமான கிங்ஸ்டன் சரியாக போகவில்லை என ஜிவி பிரகாஷ் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் அதில் தனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்றும், படம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா, தனது இசை ஹிட் ஆகுமா ஆகாதா என நினைத்து தான் வேலை செய்வதில்லை என்றும், படத்திற்காக கடினமாக உழைப்பதில் மட்டுமே தான் கவனம் செலுத்துவதாகவும் ஜிவி பிரகாஷ் கூறியுள்ளார். கடந்த 20 ஆண்டு காலமாக சினிமாவும் இந்த அனுபவத்தை தான் தனக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் இறுதிக்கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியலை கட்சியின் தலைவர் விஜய் நாளை வெளியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய நடிகர் விஜய் அதை வலுப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செயலாளர், இணை செயலாளர், பொறுப்பாளர் என 15 பொறுப்புகள் அறிவிக்கப்படுகின்றன. ஏற்கனவே 95 மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகி இருந்த நிலையில் நாளை இறுதிக்கட்ட பட்டியல் வெளியாக உள்ளது. இதற்காக சம்பந்தப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் நேரில் வரும்படி அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.